ஹலோ வீவர்ஸ். திதிகளில் 4வது திதியாக வரும் சதுர்த்தி சந்திரனின் இயக்கத்தை கொண்டு கணக்கிடப்படும். இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது. இந்த நாள் விநாயகருக்குரிய வழிபாட்டு நாளாகும். சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டால் விநாயகரின் அருளை முழுவதுமாக பெற முடியும். சதுர்த்தியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிவிடும். இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தி வழிபாட்டினை வீட்டிலேயே எப்படி செய்யலாம் என்று விரிவாக பார்க்கலாம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் சதுர்த்தி. வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 சதுர்த்தி திதிகள் வருவதுண்டு. இவற்றில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வதுண்டு. இந்த நாளிலேயே பெரும்பாலானவர்கள் விநாயகரை விரதம் இருந்து வழிபடுவதுண்டு. கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் நீங்க வேண்டும் என்கிறவர்கள் தேய்பிறையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் வழிபடலாம். அதே சமயம் வாழ்க்கையில் வளம் நலம் பெருக வேண்டும், வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும், நன்மைகள் பெருக வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என நினைப்பவர்கள் விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வழிபடுவது சிறப்பானது. வளர்பிறை சதுர்த்தி வரும் நாளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும். இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியானது ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. செவ்வாய்க்கிழமையில் வருவதால் இதை அங்கார சதுர்த்தி என்றும் சொல்வதுண்டு. ஜூலை 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு துவங்கி ஜூலை 10ஆம் தேதி காலை 8:31 வரை சதுர்த்தி திதி உள்ளது. நாள் முழுவதும் சதுர்த்தி திதி இருந்தாலும் மாலையிலேயே சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். வீட்டிலேயே இந்த சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். மாலையில் குளித்துவிட்டு சிறிது மஞ்சள் எடுத்து தண்ணீரில் கலந்து நிலைவாசலில் வைத்து குங்கும பொட்டு வைத்து தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். பிறகு வீட்டின் பூஜை அறைக்கு சென்று சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதோடு நவதானியங்களை கலந்து பிள்ளையார் போல் பிடித்து வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு முன் சிறிய மூகிஷ வாகனமும் பிடித்து வைக்க வேண்டும். வீட்டில் நவதானியம் இல்லை என்றால் என்ன தானியம் உள்ளதோ அதை கொண்டு பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற 2 மந்திரங்களை 108 முறை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் கைகளால் பிடித்து வைத்த நவதானிய மஞ்சள் விநாயகர் என்பதால் இதற்கு சக்தி அதிகம். மந்திரங்களை உருவேற்றிய பிறகு ஆரத்தி காட்டி வழிபட வேண்டும். இந்த நவதானிய விநாயகரை அப்படியே 2 நாட்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். 3வது நாள் இதை எடுத்து சென்று வீட்டில் செடி இருந்தால் அதில் கரைத்து விட வேண்டும். வளர்பிறை சதுர்த்தி அன்று செய்யும் இந்த வழிபாடு பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.